பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக இஸ்கஃபோடியா மாவட்ட துணைத் தலைவர் சமூக செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்யா அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். பீகாரில் வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு அதை ஒட்டி வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு ப்ராசஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்துட்டு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வழக்கமாக வந்துட்டு ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது வாக்காளர் பற்றி திருத்துறதோ இல்லை சேர்த்துறதோ வழக்கமான இருக்கிற நடைமுறை தான். அதுலேருந்து இது எப்படி வேறுபட்டு நிற்குது? ஏன் அது சர்ச்சையாகுது? இப்போ வழக்கமான திருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எலக்டோரல் ரோலில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள், வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள். பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக ஒரு ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ ஓட்டர்ஸ் ஐடி கார்டு மெயின். அது இல்லை அப்படின்னா கூட இப்போ நடைமுறை என்னென்னா ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ காட்டினா பேசிக்கலி என்ன அப்படின்னா போன முறை நான் வாக்கு செலுத்திருக்கேன், இப்போ ராஜேந்திரன் அப்படின்னா அந்த ராஜேந்திரன் நான் தான், இந்த பூத்துக்கு உட்பட்ட இந்த வட்டத்தில் இருக்கிறவன் நான் தான் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்றதான் வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தமாக இது வரைக்கும் இருக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி 2003 நடந்தது. அது 2 வருஷம் விரிவான ப்ராசஸாக நடந்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து குடியுரிமை திருத்தமும் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் வந்து இவிஎம்மும் வந்து பரவலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது அதற்காகலாம் சேர்த்து பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிற தேவை அரசியல் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸாகவே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸாகவே இது மிக அபாயகரமான ப்ராசஸாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கையோ இல்லை வந்து ஆதார பேனோட இணைக்கிறது அந்த மாதிரினா உங்களுக்கு கால அவகாசம் முதல்ல கொடுப்பாங்க. அறிவிப்புக்கும் அது நடைமுறைக்கு வரத்துக்கும் ஒரு மாதம் கேப் இருக்கும். அப்போ தான் அதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாதிக்கப்படுபவர்களாகட்டும் இல்லை அரசியல் தலையீடு செய்பவர்களாகட்டும் சமூக ஆர்வலர்களாகட்டும் அதை கருத்து தெரிவிக்க முடியும். அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனை திருத்தம் பண்ணுறதோ இல்லை அதுக்கு விளக்கம் தரதோ நடத்துவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி டிமானிட்டைசேஷன், எப்படி கம்ப்ளீட் லாக்டவுன், இதெல்லாம் ஒரு ஜனநாயகமற்ற தன்மையில் திடீர்னு நைட் 8 மணிக்கு மோடி அவர்கள் நேரலையில் வந்து அவ்வளோதான் 500,000 செல்லாது, நாளையிலேருந்து நீங்கள் வந்து இன்னொரு 3 மாதத்துக்கு வெளியே போக முடியாது அப்படின்னு அறிவித்தாரோ அதே போல் தான் இந்த முறையும் 24 ஜூன் அறிவித்து ஜூன் 25 ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2003 அவங்க 2 வருஷம் எடுத்துக்கிட்ட அந்த ப்ராசஸை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் ஒரே மாதம் 30 நாள் தான் டைம் தராங்க. இதில் 8.5 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை சரிபார்க்க போகிறாங்க. இதில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, மக்கள் பெருக்கம் அதிகமாகிடுச்சு, நிர்வாகிகள் அதிகமாக இருக்காங்கன்னும் போது இது ஒரு மாதத்தில் சாத்தியம் இல்லையா? இல்லை, அதுதான் பாருங்கள், 8.5 கோடி மக்களை நீங்கள் வந்து சரிபார்க்க போகிறீங்க. அதுவும் 11 டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. மக்கள் தொகை பெருகுனா கால அவகாசம் பெருக தான் வேணும். ஓகே, நீங்கள் வந்து குறுக்க முடியாது. இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு 6 மாதம், நாங்கள் அப்போ 2 வருஷம் பண்ணோம், இப்போ 6 மாதத்தில் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஓகே. 30 நாள் அப்படிங்கிறதும் அதுவும் பீகார் போன்ற மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற டாக்குமெண்ட் டெஃபிசிட் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே மிக குறைந்த அளவில் ஆவணங்களை வைத்திருக்கும் மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் வந்து பீகார் தான். ஏன்னா அங்கே இப்போ தான் வந்து டாக்குமெண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும் இல்லை மக்களுக்கு படிப்பறிவாகட்டும் இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக தான் இன்டென்சிவாக எடுக்கப்படுது இல்லையா. அதற்கு முன்னாடி டாக்குமெண்ட் ரொம்ப டெஃபிசிட்டாக இருந்திருக்குது. அதை விட ரொம்ப மோசமானது என்ன அப்படின்னா மேன் பவர், இதுக்கான வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றதுக்கு வந்து சொல்கிறாங்க 8.5 கோடி பேரை 30 நாளில் சரி பார்க்கறதுக்கு 80,000 பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது. 24 சொல்லிட்டு அவங்க என்னன்றாங்கன்னா 3 நாளில் 80,000 பேரை ட்ரெயின் பண்ணிட்டோங்கிறாங்க. நீங்கள் 3 நாளில் நீங்கள் உட்காந்துருக்கிற சேரில் 80,000 பேரை உட்கார வச்சு எந்திரிக்க முடியாது. அது வந்து ஃபிசிக்கலி நாட் பாசிபிள். நீங்கள் வந்து ஒரு டீ போடுறது சொல்லித்தரது இல்லை ஒரு பொட்டலம் அடிக்கிறது லெமன் ஜூஸ் போடுறது கூட 80,000 பேரை 3 நாளில் சொல்லித்தர முடியாது. ஒருவேளை நிஜமாகவே 80,000 பேருக்கு எலெக்ஷன் கமிஷன் 11 டாக்குமெண்ட்டையும் சரிபார்த்து அதில் திருத்தம் செய்து அந்த திருத்தமும் திருப்தி அளிக்கவில்லை என்றால் விளக்குவதோ இல்லை உள்ளே சேர்ப்பதற்கோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்கு 80,000 பேருக்கு 3 நாளில் ட்ரைனிங் கொடுத்துருக்குன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா இப்படி 3 நாள் 80,000 பேர் 1,00,000 பேர் ட்ரைனிங் கொடுத்துட்டா 2 வாரத்தில் இந்தியா வல்லரசாக்கிடலாம். ரைட். அப்புறம் இப்போ நான் சொல்லும் போதே என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஏமாற்று வேலை. 80,000 பேர் இப்படி 3 நாள் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்று பீகார் தான் இருக்கிறதே அவுட் ஆஃப் ஸ்டேட் மைக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாநிலம். அதாவது அங்கேருந்து மக்கள் புலம்பெயர்ந்து வெளியே போய், அதாவது பஞ்சாபில் வந்து விவசாய தொழிலாளர்களாக பெரு அளவாக பார்த்தீங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஆட்கள் தான் இருக்காங்க. மகாராஷ்டிரா பூனே மும்பை இங்கே வந்து சென்னை பெங்களூர் ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷனில் அதிக அளவில் இருக்குது பீகார் இளைஞர்களும் ஆண்களும் இருக்கிறாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே கூட விவசாய தொழிலாளர்களாக வந்து பீகார் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த 30 நாளில் அவங்க எப்படி இந்த ப்ராசஸ் சால்வ் பண்ணுவாங்க? இதை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப எளிமையாக அதான் ஆன்லைனில் ப்ரொசீஜர் வச்சுருவாங்க. அவங்க ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி இந்த 11 டாக்குமெண்ட்டில் எந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு செட் ஆகுதோ அதை பிடிஎஃபாக அந்த ஃபார்மோடு அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே,
இந்த க்ரைட்டீரியாவை எத்தனை எம்எல்ஏவால் பண்ண முடியும்? ம். முதல்ல எம்எல்ஏகளுக்கே இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இதை பண்ணுறதுக்கான தெரியாது. அப்போ அரசியல் விழிப்புணர்வு இருக்கவங்களுக்கே, அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கே அது பெரிய கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் படிப்பறிவே தராமல் வச்சுருந்த ஒரு மக்கள் அங்கே வந்து பிழைக்கவே வழி இல்லைன்னு தான் அவங்க வெளியே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் இவ்வளோ ஒரு டிடிஎஸான ப்ராசஸை பண்ணி 30 நாளைக்குள்ளே நிரூபிக்கணும். சரி, ஒருத்தருக்கு வந்து ஃபோன் வேலை செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு என்ன பண்ணுங்கிற ப்ரொசீஜர் இருக்கா? இது வந்து ஒரு அடிப்படையான கேள்வி தானே. ஏன்னா வெளியே இருக்கிற புலம்பெயர் தொழிலாளருக்கு எல்லா டெக்னாலஜியும் இருக்கும், இல்லை டெக்னாலஜி பயன்படுத்த தெரியும் தெரியாது. இதுக்கான எல்லா மாநிலத்திலையும் பீகார் தொழிலாளர்கள் வேலை பார்க்குற மாநிலத்தில் ஹெல்ப் சென்டர் வச்சுருக்கீங்களா? கிடையாது. சரி, ஹெல்ப் சென்டர்லாம் தாண்டி அவர் ப்ராசஸ் எல்லாம் ஒழுங்காக தான் பண்ணிட்டார், ஆனால் அவர் டாக்குமெண்ட் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணணும்? பீகாருக்கு திரும்பி போய் ஒரு சாதாரணமான டாக்குமெண்ட்டு இல்லை, நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து இன்றைக்கி என் பேர் வந்து மதுர் சத்யான் இருக்குது, அதில் இனிஷியல் ஜேன்னு இருக்குது. இந்த ஜேவை வந்து பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பேர் எக்ஸ்பாண்ட் பண்ணி போட்டிருப்பான், ஆதாரில் ஜே இருக்காது, எங்கள் அப்பா பேராக இருக்கும். அது இன்னொரு டாக்குமெண்ட்டில் பார்த்தா ஜே இனிஷியல் என் பேரோட சேர்ந்து இனிஷியலாக இருக்கும். இது குழப்பம். இந்த சாதாரண ஜேவை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுறதா வச்சுக்கிறதான்ற குழப்பத்துக்கு எனக்கு 3 மாதம் ஆகுது எல்லாத்துலேயும் போய் சரி பண்ணுறதுக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற இந்த 11 டாக்குமெண்ட்லையும் பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை மாதம் டைம் எடுக்கும்? இன்னொன்று, இதற்கு காரணமாக சொல்வது எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, எந்த ஆதாரமும் கிடையாது இதுக்கு. இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லாதவங்க பல பேர் வாக்கு செலுத்துகிறாங்க, அதை நாங்கள் களை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை அவங்களால ஏன் தர முடியும்னா, 10 வருஷமாக பாஜக அந்நியர்கள் ஊடுருவிட்டாங்க, அந்நிய சக்திகள் வாக்கு போட்டு தான் எதிர்கட்சிகள் பிழைக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டே வராங்க. அது வெஸ்ட் பெங்காலாக தான் பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வந்துட்டான், மணிப்பூர் போன்ற வடகிழக்கு மாநிலங்களாக இருந்தால் மியான்மர்லேருந்து உள்ளே வந்துட்டான், பஞ்சாப்னா அவன் காலிஸ்தானி, காஷ்மீர்னா அவன் பாகிஸ்தானி, தமிழ்நாடுனா வந்து ஈழ போராளிகள்லாம் வந்து இங்கே வந்து மறைமுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, கேரளானா ஐசிஸ். இப்படி வந்து எல்லா மாநிலத்துக்கும் டெய்லர் செய்த ஒரு மோசமான மத வெறுப்பு இன வெறுப்பு பிரச்சாரத்தின் வாயிலாக இந்த குடியுரிமையை கட்டமைக்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்குது. அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப லாபகரமாக பயன்படுத்திக்கிட்டு, ஆமாம் நாங்கள் இவங்கெல்லாம் களை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுக்கு அவங்க அடிப்படையாக வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டில் ஆதாரம் கிடையாது, ஓட்டர்ஸ் ஐடி கார்டும் கிடையாது. இது எவ்வளோ பெரிய அபத்தம் அப்படின்னா, 2015 19 வரைக்கும் நீங்கள் ஆதாரம் எல்லாத்துக்கூட இணைக்க சொல்லி மக்களை டார்ச்சர் இப்போ ரேஷன் கார்டில் இறங்கி சொல்லி கை நாட்டு வைக்கணும்னு சொல்லி. ஆமாம், ஏங்க ஆதாருங்கிறது ஒரு மக்களை அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு கார்டு. இதற்கும் நாட்டின் நிதிநிலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? ஆனால் அவங்க மசோதாவை கொண்டு வந்தபோது எப்படி கொண்டு வந்தாங்க? மணி பில்லாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு ராஜ்யசபாவில் 2015 பெரும்பான்மை கிடையாது பாஜகவுக்கு. இனிமேல் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ராட் பண்ணி ஆட்சியை கவுத்து எல்லா மாநிலத்திலும் ஆட்சியை பிடிக்கிறீங்க. அப்போ லோக்சபாவில் மட்டும் தான் மெஜாரிட்டி இருக்குன்றதுனால வேணுன்ட்டு ஆதாரம் மணி பில்லாக கொண்டு வந்தீங்க. மணி பில்லாக கொண்டு வந்ததுக்கு சாக்கா என்ன சொன்னீங்க? இல்லை மக்கள் நல திட்டங்களுக்கு நேராக அவங்க அக்கௌண்ட்டில் நாங்கள் பணம் செலுத்த போகிறோம், அதுக்கு ஆதார் தான் வந்து அடையாள அட்டையாக இருக்க போகுது அப்படின்றனால ஆதார் பில் மணி பில்னு ஒரு உருட்டினீங்க. அது சுப்ரீம் கோர்ட்டு 5 வருஷம் கழித்து பார்த்து ஏற்றுக்கல, இல்லை மேண்டேட் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதாவது கண் போன பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்து. ஆனால் அந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? பேனோட இணைக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்கணும். நீங்கள் வந்து பேடிஎம் கிடிஎம் எதை யூஸ் பண்ணாலும் கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி 500,000 பேன் பண்ணோன்னே பேடிஎம் வந்து ஓஹோபித்த வளர்ச்சி அடைஞ்சோடனே நீங்கள் கேஒய்சி மேண்டேட் பண்ணீங்க. இன்றைக்கி போய் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சிலம்பம் கிளாஸ் சேரணும், ஸ்விம்மிங் கிளாஸ் சேரணும், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போடணுன்னா கூட கேஒய்சி மேண்டேட்ரி. நீங்கள் ஹோட்டல்லாம் போனால் பேன்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாத டாக்குமெண்ட் அவன் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் போட்டிருக்கான். நீங்கள் வந்து புக் பண்ணணும், ஏதாவது ஒரு பேக்கேஜ் டூர் பேக்கேஜ் போடணுன்னா பேன் நாட் அட்மிட்டட், ஆதார் கார்டு தான் முதன்மைன்றான். அப்போ அப்படி மக்கள் மேலே நீங்கள் வலுக்கட்டாயமாக இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக திணிக்கப்பட்ட அந்த ஆதாரை இப்போ நீங்களே ஒரு ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த இல்லீகல்ஸ் எல்லாமும் ஆதார் வச்சுருக்கிறாங்க. சரி, ஆதார் தான் வெளியே இருக்கிற டாக்குமெண்ட்டுங்கிறீங்க. எலெக்ஷன் கமிஷனே கொடுத்த ஓட்டர்ஸ் ஐடி கார்டு, எலெக்ஷன் கமிஷன் அப்போ தன்னைத்தானியே குற்றவாளியாக ஒத்துக்கொள்ளுது. நாங்கள் பல இல்லீகல் இமிகிரன்ஸ்க்கு ஓட்டர்ஸ் ஐடி கார்டை கொடுத்துருக்கோம். அப்போ இப்போ நீ ஃபில்டர் பண்ணுறது மட்டும் எப்படி சரியாக இருக்கும்? இப்போ பல இல்லீகல் இமிகிரன்ஸ் ஏற்கனவே ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ இதை நடத்தும் அரசுக்கு என்ன அதிகாரம் உண்டு? அப்போ இந்த அரசு இல்லீகல் இமிகிரன்ஸ் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்த அரசுன்னு தானே அர்த்தம். அப்போ இதையெல்லாம் தாண்டி சரிப்பா நீங்கள் சொல்கிற எல்லா வாதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்றனா பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும்னு. அந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 3 கிரைட்டீரியா வச்சுருக்கு. 1987க்கு முன்னாடி பிறந்தா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வேணும். 1987லேருந்து 2004க்குள்ளே பிறந்தீங்கன்னா உங்களோட ஒரு பேரண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். 2004க்கு பின்னாடி பிறந்தீங்கன்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட், உங்கள் பேரண்ட்ஸோட 2 பேரோட பர்த் சர்டிஃபிகேட். இது வந்து நேரடியாக நீ இந்த நாட்டின் குடிமகனான்னு ப்ரூவ் பண்ணு. இது எலக்டோரல் ரோல், வாக்கரசியல் பிரச்சனை கிடையாது. நீ குடிமகனா இல்லையா அப்படிங்கிறது நிரூபி அப்படின்ற பிரச்சனை. இதில் என்ன ஒரு பெரும் பிரச்சனை அப்படின்னா 2004 வரைக்கும் பீகாரில் பிறந்தவர்கள்ட்ட எத்தனை பேர்கிட்ட
பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னு 2004 திருத்தம் செஞ்சாங்களா, அப்பயே கணக்கெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, இந்த அரசாங்கம் தான் எடுக்கிறது, ஒன்றிய அரசாங்கம் எடுக்கிற சர்வே படியே 2.8% பேர்கிட்ட தான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. ஓகே. அப்போ நீங்கள் 97% மக்களின் வாக்குரிமையை கேள்விக்குள்ளாக்குறீர்கள். பேசிக்கலி அவங்களோட குடியுரிமையை கேள்விக்குள்ளாக்குறீங்க. இதற்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2007 இருக்குன்னா இப்போ 18 வயசு ஆயிருக்கும். 18 வயசு ஆகிருக்கவங்களோ 18லேருந்து 21 வயசு இருக்கவங்களுக்கு கூட 20% பேருக்கு தான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. ஏன்னா பீகாரில் ஆரம்ப சுகாதார நிலையங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், ஆஸ்பத்திரிங்கிறது அதை விட ரேர். அதனால் அங்கே பிறக்கும் குழந்தைகள் பதிவு செய்யப்படுவதில்லை. முக்கால்வாசி குழந்தைகள் இன்னும் வீட்டில் தான் பிறக்கின்றன, கிராமத்தில் தான் பிறக்கின்றன, அவங்க ஆஸ்பத்திரியில் பிறக்கிறது கிடையாது. சரி, ரெஜிஸ்டர் பண்ணதுலேயும் சேர்த்தி ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணதுலேயுமே 75% ஹிந்து மக்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கும் 60% தான் இஸ்லாமியர்கள் குழந்தைகள் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. ஓகே. அப்போ பர்த் சர்டிஃபிகேட் குறைவுன்னு பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு ஹிந்து முஸ்லீம் வேறுபாடும் இருக்குது. அதை தாண்டி பர்த் சர்டிஃபிகேட் யார்ட்டெல்லாம் மிக மிக குறைவாக இருக்கும்னா அங்கே எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ், இங்கே வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மாதிரி அங்கேயும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருக்காங்க. அவங்களும் பட்டியல் சாதி மக்கள்கிட்ட தான் இருக்கிறதுலே பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பை டிசைனே சிறுபான்மையினர், சாதியால் ஒடுக்கப்படும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் வகுப்பினரை இந்த தேர்தல் வாக்குரிமை அப்படிங்கிற போர்வையில் இவங்களெல்லாம் குடியுரிமை, இவங்களெல்லாம் வாக்கு செலுத்தும் அதிகாரத்திலிருந்தும் உரிமையிலிருந்தும் நீக்குறீங்கன்றதான் இதை நம்ம பார்க்குறோம். இதனால தான் இது வந்து எல்லா எதிர்க்கட்சியும் எதிர்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்க பீகாருக்கு இதை பண்ணுறாங்க, அதுவும் 30 நாளில் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா அவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு வருவாங்க, அடுத்து கேரளா வருவாங்க, கேரளா தமிழ்நாடு, அடுத்த எலெக்ஷன் எல்லாமே இங்கே தான் நடக்குது. ஆமாம், அடுத்தடுத்த எலெக்ஷன் எல்லாமே இங்கே தான் நடக்குது. அதனால தான் மோவா மைத்ராலேருந்து திமுகலேருந்து எல்லாமே வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டை நாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கான விளக்கம் கேட்கும்போது தேர்தல் ஆணையம் ரொம்ப திமிராக பதில் சொல்லுது. ஞானேந்திரகுமார் வந்து அறிக்கையை விட்டுருக்காரு 3 நாளைக்கு முன்னாடி, எங்களுக்கு அரசியலமைப்பு சாசனத்தில் அதிகாரம் கொடுத்துருக்கு, அதனால் நாங்கள் பண்ணுவோம். இதுக்கு எதிராக பேசுகிறவங்கெல்லாம் தேர்தல் அரசியலின் மீது, அதாவது இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது அவநம்பிக்கையை கிளப்புகிறாங்க. மல்லிகார்ஜுன சொன்ன மாதிரி, மல்லிகார்ஜுன கார்கேக்கு சொன்ன மாதிரி ஒரு ஒரு அதிகார தோரணையில் பேசுகிறாரு. இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு வாக்காளர் பட்டியலை திருத்தும் அதிகாரம் உண்டு, ஆனால் உங்களை நீக்கிற அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டட், ரொம்ப ரொம்ப அது வரையறுக்கப்பட்டிருக்கு. இல்லை குடியுரிமை சார்ந்து பர்த் சர்டிஃபிகேட்டை நிறுவனதாகட்டும், இருப்பிட சான்றை கேட்கறதாகட்டும், இதெல்லாமே உள்துறை சார்ந்து அந்த குடிமக்கள் சார்ந்து அந்த விஷயத்துல தான் வருது, அந்த விஷயத்துக்கு சார்ந்து இருக்கு. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி அந்த 11 டாக்குமெண்ட்டையும் தூக்கிட்டு அவங்க ஆதார், ரேஷன் கார்டு, ஓட்டர் கார்டு தான் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான 8 கோடி மக்களை நாங்கள் நீக்கிட்டு அப்புறம் அவங்கள உள்ளே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ சந்தோஷ் அவர்களை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கணும்னா தேர்தல் ஆணையம் முதல்ல ஏன் நீக்கிறோம் அப்படின்றத ரிட்டனில் கொடுக்கணும், எழுத்து வடிவத்தில் கொடுக்கணும். 1 மாதம் உங்களுக்கு கால அவகாசம் தரணும். ஏன் நீக்கிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதற்கான ஆவணங்களை நீங்கள் வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு. அந்த 1 மாதத்துக்கு பிறகும் அந்த ஆவணங்கள் திருப்திகரமாக இல்லை என்றால் நீங்கள் நேரில் வந்து விளக்கம் அளிக்க வாய்ப்பு தரணும். ஓகே. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அதுவும் திருப்பி தரலனா தான் உங்களை நீக்கிறதோட சேர்ந்து ரிட்டன் டாக்குமெண்ட் கொடுக்கணும். ரிட்டனா ஓகே இந்த காரணத்தில் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு, நீங்கள் கொடுத்த விளக்கம் எதுவுமே சரியில்லை, அதனால உங்களை நீக்கிறோம் தரணும். இது ஏதாவது இதில் நடக்க போதுன்னா கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து என்மாசாக கோடிக்கணக்கான மக்களை தூக்கிட்டு அவங்க உள்ளே வரணும், உள்ளே வராதவங்களாம் என்ன நீக்கிருப்பீங்க? இந்த ரிட்டர்ன் ப்ராசஸ் எதுவாக இருக்கானா கிடையாது. இப்போ நீங்கள் ரிட்டர்ன் ப்ராசஸ் உள்ளே வச்சா கூட ஒருத்தர் 29ஆம் தேதி டாக்குமெண்ட் ரிஜெக்ட் பண்ணப்படுது, 30ஆம் தேதி உங்கள் காலம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ அவருக்கு அந்த 1 மாதம் தந்துருக்கீங்களா இல்லையா? 1 நாள் தானே தந்துருக்கீங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சாசனம், அப்புறம் வந்து வாக்காளர்களுக்கான 1960 போடப்பட்ட சட்டம், எல்லா சட்டத்தையும் மீறிட்டு தான் இது வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வந்து ஜனநாயகத்துக்கு எதிராகவும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு அப்படி தான் பார்க்குறோம். இது பீகாரை குறிவைக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ பிஜேபி மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவங்க பெரும்பான்மையாக அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பீகாரில் வந்துட்டு கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, அதுவும் நிதிஷ்குமாரை பிரதானமாக வச்சு தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது பீகார் ஏன் வந்து முதல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க? 2 காரணங்கள் இருக்குது. முதல்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பீகார் வந்து இருக்கிறதுலே டாக்குமெண்ட் டெஃபிஷியன்ட் ஸ்டேட்டு. இருக்கிறதுலே பாஜக யாரை குறிவைக்கிறதுனா அடித்தட்டில் இருப்பவர்களை தான் முதல்ல எல்லாத்துக்குமே குறிவைக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சத்தீஸ்கர், ஜார்க்கண்டில் இருக்கிற பழங்குடியினரை வந்து குறிவைக்கிறாங்க இராணுவ ரீதியாக. அப்போ அதே போல் வந்து அதானிக்கு வந்து வரி விலக்கு தருவதற்கு உங்களுக்கு காசு வேணும், அதுக்கான நிதி எங்கேருந்து திரட்டுறாங்கன்னா இருக்கிறதுலே ஏழ்மையில் இருக்கிற 100 நாள் வேலைக்கு போகிற, அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தில் இருக்கவங்களுக்கு
கொடுக்க வேண்டிய பணம். அவங்க 6 மாதம் உழைச்சிருப்பாங்க, அந்த டியூஸை கொடுக்கறதுக்கு 4000 கோடி இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் எல்லாத்துக்கும் பெண்டிங் இருக்குது. அப்போ எல்லா விஷயத்திலும் அது நிதி விஷயமாகட்டும், அரசியல் விஷயமாகட்டும், இருக்கிறதுலேயே நிர்கதியாக நிற்பவர்கள்ட்ட தான் அது வந்து ஃபஸ்ட்டு தாக்குதலை ஏற்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது பீகார் மக்கள் தான் இருப்பதே ஏழ்மையான நிலைமையிலும் ஆவணங்கள் இல்லாத நிலைமையிலும் இருக்காங்கன்றது அவங்கள முதல்ல புரிய வைக்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது, அங்கே பாஜகவின் புட்டு அம்பலப்பட்டு போய் மக்கள் பயங்கரமான வெறுப்பில் இருக்கிறாங்க பாஜக மேலே. ஏன் அப்படின்னு சொன்னால், நிதிஷ்குமார் வந்து கடந்த 22 வருஷத்தில் 18 முறை பதவி ஏற்றிருக்காரு. அப்போ அவரின் மீதான நம்பிக்கை வந்து மக்களுக்கு பெருசாக சீர் உழைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சும்போது தமிழ்நாட்டு மக்கள் நிதிஷ்குமார் அளவுக்கு எடப்பாடி மீது நம்பிக்கை வைப்பவர்கள் கிடையாது. இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் அப்படின்ற ஒரு தமிழர், தமிழ்நாட்டை ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு, அவர் பாஜக ட்ரீட் பண்ணுற விதம் சரியில்லை அப்படிங்கிறதே மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் ஏற்படுது இல்லையா? அதே போல் நிதிஷ்குமாரை பார்த்தீங்கன்னா 4 வருஷம் இருக்கிற எடப்பாடிக்கே மக்களுக்கு இவ்வளோ கோவம் வரும்போது 20 வருஷத்துக்கு மேலே வந்து ஆட்சியில் இருக்கிறாரு, அதாவது 18 வருஷம் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறது. அதற்கு அதாவது மொத்தம் 90கள் ஆரம்பத்துலேருந்தே அவர் ஒரு முக்கிய அரசியல் தலைவராக இருக்கிறாரு, அங்கே சமூக நீதி பேசின தலைவராக இருக்கிறாரு. அவர் பாஜகவோட சேர்ந்ததுனால பாஜக அவர் மீது ஏகப்பட்ட அழுத்தங்களை போடுது, இழுப்புகள்லாம் அவர் எல்லா மசோதாவுக்கும் இணங்கி போகிற போக்கை வந்து கடைப்பிடிக்க வைக்குது. அப்படின்னும் போது அந்த மக்களுக்கு நிதிஷ்குமார் மீது இழைக்கப்படும் அவமானமும் அநீதியும் தங்கள் மீதே இழைக்கப்படுவதாக வந்து பாஜக மேலே ஒரு பெரிய வெறுப்பில் பார்க்குறாங்க. நிதிஷ்குமார் மேலே நம்பிக்கையும் போயிடுச்சு. நீங்கள் ஒரு போன ஆகஸ்ட் 15க்கா இல்லை அதுக்கப்புறம் வந்து இன்னைய ஜனவரி 26 தான், ஏதோ ஒரு ஜனவரி 26 தான் நினைக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியின் போது நிதிஷ்குமார் வந்து தேசிய கீதம் பாட்டு இருக்கும்போது அவர் தன்னோட சுயநினைவே இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களை கிள்ளி சிரித்து விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ரொம்ப மன அழுத்தத்துக்கு உண்டாகி அவர் தன்னிலை இழந்துட்டாரு அப்படின்ற அளவுக்கு இப்போ நிதிஷ்குமாரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தேஜஸ்வி யாதவ் அவர்களின் பாப்புலாரிட்டி வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாக அவர் எப்போதும் ராகுல் காந்தியோடும் கம்யூனிஸ்டுகளோடும், இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் பண்ணால் முதல்ல அதை ரீட்வீட் பண்ணி அதற்கு வலு சேர்க்கறதாகட்டும், இல்லை உத்தவ் தாக்கரேவும் அவரும் ஒன்றிணைஞ்சு ஸ்டேட்மெண்ட்டுகள் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரியான அந்த இந்தியா கூட்டணியில் முக்கிய அங்கமாக தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி பீகாரில் கம்யூனிஸ்டுகளின் வளர்ச்சி வந்து இப்போ வந்து கம்யூனிஸ்ட்னா சிபிஐ இல்லாமல் சிபிஎம்எல் லிபரேஷன், விடுதலை மாலை விடுதலை இயக்கம் வந்து அங்கே வந்து பெருமளவு ஆதரவுகளை பெறுது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகரிக்கிறாங்க, நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை அனுப்புகிறாங்க. அப்படின்னும்போது இது வந்து ஒரு பெரிய கண்ணில் குத்தன முள்ளாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இவங்க வேலை பார்க்குற செக்ஷன் என்ன அப்படின்னா, எந்தெந்த செக்ஷன்லாம் பாருங்கள், தலித் மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அப்புறம் சிறுபான்மையினர், பழங்குடியினர், அப்புறம் உழைக்கும் மக்கள். ஏன்னா இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா பல உயர் சாதியை கூட ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற நிலமையில் இருக்குது. அவங்களுக்குலாம் சேர்த்தா வந்து இந்த மாதிரி லிபரேஷன் போன்ற கட்சிகள் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னும்போது இன்னும் சொல்லப்போனால் லிபரேஷன் கட்சி வந்து அங்கே தீவிரமாக இடபிள்யூஎஸ் எதிர்க்குது. இடபிள்யூஎஸை எதிர்த்து மக்கள் ஆதரவு பெறாங்க அப்படின்றது வந்து பாஜகவுக்கு வந்து வயிற்றில் புளிய கறக்கிற மாதிரி தான். அப்போ இந்த எதிர்ப்புகளை எல்லாத்தையும் டீல் பண்ணுறதுக்கு தான் அவங்க முதல்ல பீகாரை சூஸ் பண்ணுறாங்க. பீகார் முன்னே சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் டெஃபிஷியன்ட் ஸ்டேட் ப்ளஸ் அவங்களுக்கு எதிர்நிலையில் திரும்பிக்கிட்டு இருக்கிற ஸ்டேட். இது 2 காரணம் தான் பீகாரை சூஸ் பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, 2027 இப்படியே ஆரம்பிச்சு, எப்படி பீகாரில் ஆரம்பித்து வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, அப்புறம் நீங்கள் வந்து கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா எல்லா எலெக்ஷனையும் பார்த்துட்டு கடைசியில் உத்தரப்பிரதேஷ் 2027 உத்தரப்பிரதேஷ் தேர்தல் இருக்குது. அதோடு இந்த எக்ஸசைஸை முடிச்சிங்க அப்படின்னா சிஏஎன்ஆர்சிக்கு முழு ஒத்திகை பார்த்த மாதிரி ஆயிரும். ரைட். இந்த 1987 2004 கிரிட்டேரியா வைக்கிறது என்னது, உங்கள் வாக்குரிமையெல்லாம் கிடையாது, உங்கள் குடியுரிமையை கேள்வி கொடுத்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அதனால தான் இவங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் விட்டோன்னே எல்லாரும் என்ன ஆச்சரியமாக பார்த்தாங்கன்னா, ஏன் 11 டாக்குமெண்ட்டில் ஓட்டர்ஸ் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா, வழக்கமாக பை டிஃபால்ட்டு ஓட்டர்ஸ் ஐடி கார்டு தான் உங்கள் ஓட்டுரிமையை உறுதி செய்கிறது. கண்டிப்பாக. ஆனால் இந்த ப்ராசஸில் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. அதை உங்கள் ஓட்டுரிமையை நாங்கள் வந்து சரி பார்த்துட்டு அது ஓட்டர்ஸ் ஐடி கார்டை உறுதி செய்யுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே ஓட்டுரிமையை பறிச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து பீகாரில் சொல்கிறாங்க, இந்த ப்ராசஸ்னால இந்த 8.5 கோடி பேரில் 2,90,00,000 பேருக்கு ஓட்டுரிமை போயிடும். ஏன்னா அவங்கள்ட்ட எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. அப்போ இந்த 2,90,00,000 பேருக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு 2027 குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஓட்டர்ஸ் ஐடி கார்டு எடுத்துருவான்னு கேட்பாங்க. ரைட். இப்படி சைக்கிளாக போயிட்டு இருக்கு. ஆமாம். அப்போ என்ன ஆகும், ஏற்கனவே ஓட்டர்ஸ் ஐடி கார்டை கேன்சல் பண்ணிட்டேன், அப்போ உங்கள் குடியுரிமையும் போச்சு. அப்போ என்ன வெளியே துரத்திடுவாங்களா? அதுதான் இல்லை. அதாவது பீகாரில் 2.5 கோடி பேர்னா இந்த இந்தியா முழுக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 30 கோடி பேரை திரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓட்டுரிமை இல்லாமல் குடியுரிமை இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்கள 2ஆம் தர குடிமக்களாக அதிகாரப்பூர்வமாக இப்போ இஸ்லாமியர்களையோ, தலித் மக்களையோ, பிற்படுத்தப்பட்ட மக்களையோ, பழங்குடியினரையோ அவங்க 2ஆம் தர குடிமக்களாக ஆக்குறாங்கன்றது
ஒரு சமூகம் ரீதியாக அரசியல் ரீதியாக பண்ணுறாங்க. சட்ட ரீதியாக அப்படி பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ரொம்ப கற்பனைலாம் பண்ணி பார்க்க தேவையில்ல. சவுத் ஆப்பிரிக்காவில் கருப்பினத்தவர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க வெள்ளை இனத்தவரோட எந்த விதத்திலையும் புழங்கக்கூடாது. வெள்ளை இனத்தவர்களுக்கு வேலை பார்க்கணும், அடிமாட்டு கூலிக்கு வேலை பார்க்கணும். வெள்ளை இனத்தவர்கள் தண்டனை கொடுத்தா வாங்கிக்கணும். இப்போ அதே போல் காசாவில் இருக்கும் இல்லை வெஸ்ட் பேங்கில் இருக்கும் பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலில் இருக்கிற யூத இன மக்கள்கிட்ட எப்படி இருக்கிறாங்க? இரண்டாம் தர குடிமக்களாக. அதுபோல தான் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள், பட்டியல் சாதி மக்கள், பழங்குடியினர் இருக்க வேண்டும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. பெண்கள் இவங்கெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதற்கு இந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கிட்டு அதான் சொல்கிறோம், ஃபாசிசம் வரலை ஏன்னா இங்கே வந்து எலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மறுப்பு நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஃபாசிச அரசாங்கம் எலெக்ஷனை தன்னோட ஃபாசிச திட்டத்துக்கு லாபகரமாக பயன்படுத்திக்குது. ஏன்னா ஃபாசிசம் அப்படிங்கிறதுக்கு அது ஹிட்லர் ஆகட்டும், முசோலினி ஆகட்டும், நம்மளுக்கு என்ன தெரியும், தங்கள் இனவாத அடிப்படையில் குடியுரிமையை நிர்ணயிப்பு தான் ஃபாசிசத்தோட வேலை. அதுக்கு உதவியாக தேர்தலையே பயன்படுத்துது. அப்போ இது தேர்தலை தாண்டி வந்த ஃபாசிசம் இல்லை, தேர்தல் இருந்தும் வந்த ஃபாசிசம், வேற வழி இல்லாமல் தேர்தலை வச்சுட்டு இருக்கிற ஃபாசிசம் கிடையாது. தேர்தலை லாபகரமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை குடிமக்கனா இல்லையா அப்படின்னு பார்க்க போகுது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து பீகாரி வழக்கமாகவே இப்போ நம்ம ஊடகங்கள் ஏன் இதை பற்றி பேசுறதில்ல அப்படின்னா, இது பீகாருக்கான பிரச்சனை, இது வடக்கனுக்கான பிரச்சனை. இது வடக்கம் பிரச்சனை இல்லைப்பா, நாளைக்கு உனக்கு தான் வரப்போகுது. நாளைக்குன்னா இது 10 வருஷம் கழிச்சு வரப்போதில்ல, அடுத்த வருஷம் உனக்கு தேர்தல் இருக்குது, ஜனவரி மாதம் உனக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னும் 6 மாதம் தான் இருக்குது உன் குடியுரிமையும். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இது வந்து தலித் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க, நான் உயர் சாதி, இல்லை நான் இந்து இஸ்லாமிய மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அஸ்ஸாமில் 14 லட்சம் பேர் என்ஆர்சியில் நீக்கியிருக்கான். தீசா செத்துல்வாத் அப்படின்ற சமூக செயல்பாட்டாளர் வந்து அவங்க அங்கே போய் வேலை பார்க்குறாங்க, அஸ்ஸாமில் போய் வேலை பார்க்குறாங்க. அங்கே இந்த 14 லட்சம் நீக்கப்பட்டவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 14 லட்சம் பேரில் பெருவாரியானவர் இந்துக்கள் தான். ஓகே, அப்போ வந்து இஸ்லாமியர்கள் தலித்துகள் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஃபாசிசம் பற்றியே ஒரு அருமையான கவிதை ஒன்று இருக்குது, ஜெர்மனில் ஒரு பாதிரியார் கவிதை. முதலில் கம்யூனிஸ்டுக்கு வந்தார்கள், நான் அமைதியாக இருந்தேன் ஏன்னால் நான் கம்யூனிஸ்ட் இல்லை. அடுத்து யூதர்களுக்கு வந்தார்கள், யூதர்களை வதைப்படுத்தும் போது நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஏன்னால் நான் யூதன் இல்லை. இது மாதிரி ஒரு 6 விஷயத்தை சொல்லிட்டு கடைசியில் என்னை கொல்ல வந்தார்கள், திரும்பி பார்த்தேன் எனக்காக பேச யாருமே இல்லை, ஏன்னா எனக்கு முன்னாடி வதைப்பட்டவங்கலாம் வதைப்படும் போது நான் பேசாமல் இருந்தேன். அப்போ அதே போல் பீகார்காரன் வதைப்படுவான், இஸ்லாமியர்கள் வதைப்படுவாங்க, தலித் மக்கள் வதைப்படுவாங்க. நாளைக்கு எனக்கு வராது அப்படின்னா உனக்கு வரும்போது சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, எலெக்ஷன் கமிஷனோட போக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம கடந்த காலத்தில் பார்த்துக்கிட்டு வரோம். டெல்லி எலெக்ஷன் அப்போ எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் பாஜக வீடியோ ரீட்வீட் பண்ணிடுச்சு. ஓகே, ரீட்வீட் பண்ணிட்டு எல்லாரும் திட்டினோன்னே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே டெலிட் பண்ணிடுச்சு. அப்போ நேரடியாகவே இப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. அந்த ஞானேந்திர குமார் அப்படின்ற சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவரும் கூட இதற்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்துருக்காருன்னா, ராமர் கோயில் கட்டுவதற்கான டெஸ்க்கை போட்டிருக்காங்க, அதை நிர்வகிச்சிருக்காரு. அதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆர்டிகல் 370 நீக்கினதை அமல்படுத்துவதற்கான ஆஃபீஸராக இருந்திருக்காரு. நீங்கள் பாருங்கள், பாஜகவின் முக்கிய 3 கொள்கை என்ன? யூனிஃபார்ம் சிவில் சட்டம், ராமர் கோயில், ஆர்டிகல் 370. அப்போ இந்த 2ல் வேலை பார்த்துட்டாரு, 3ஆவதுக்கு இப்போ வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூகம் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு இடத்துல தான் வந்து காக்கா உட்காந்து பழம் ஒழுகலாம், 10 இடத்துலேயே காக்கா உட்காந்து பழம் ஒழுங்குச்சுன்னா அப்போ 11ஆவது இடத்த நம்மளே தீர்மானிச்சிடலாம். ஏன்னா இவர் பதவி ஏற்ற பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் ரொம்ப தைரியமாக முன்ன இல்லாத அளவுக்கு உங்கள் தாலியை பறிச்சுட்டு போயிடுவாங்கன்றாரு, உங்கள் ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, லவ் ஜிஹாதுன்னு உங்கள் பெண்களை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கன்றாரு, லேண்டு ஜிஹாதுன்னு உங்கள் நிலத்தெல்லாம் பிடிக்குவாங்கன்றாரு. எலெக்ஷன் கமிஷன் வாய் கட்டி வேடியை பார்க்குது. நீங்கள் முதலே சொன்ன மாதிரி மோடியை கண்டிக்காமல் மல்லிகார்ஜுன கார்கேவை கண்டிச்சது. ரைட், எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் வந்து விமர்சிக்க மக்களுக்கு தேர்தல் மேலே நம்பிக்கை விட்டு போகுது, இது நாட்டின் ஜனநாயகத்துக்கே எதிரானது அப்படின்னு பேசிச்சு. அப்போ அப்படி இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டு தான் நம்ம 30 நாளில் 8.5 கோடி பேரை இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு வெளிச்சமாக, அதாவது முடிவு என்னங்கிறத எழுதிட்டு தான் இவங்க வந்து எதுக்குப்பா அதான் ரிசல்ட்டை தீர்மானிச்சு தான் இவங்க வந்து தாயத்தை உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட எல்லாமே எப்படின்னு பார்க்குறீங்க? இப்போ அவசர வழக்காக விசாரிக்க சொல்லி கபில் சிபல், அபிமன்யு சிங்வி அப்படிலாம் போயிட்டு ஆதரவு அளிக்கிறாங்க, அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நாளைக்கு வந்து விசாரிக்க போகிறாங்க, அவங்களுடைய போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? சுப்ரீம் கோர்ட்டின் போக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை அளிப்பதாக இது வரைக்கும் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் பற்றி புகாரை வந்து 2024 தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடியே வந்து வழக்கு போட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாக்கு பதிவான அன்னைக்கு இருந்த நம்பர் வேற, 2 வாரம் கழித்து திருத்தின நம்பர் வேற அப்படின்னோடனே பயங்கர வீராவசமாக எதுக்கு உங்களுக்கு 2 வாரம் அன்னைக்கே போட முடியாதான்னு திட்டிட்டு, சரிங்க அதான் தப்பு பண்ணிட்டாங்களா அதுக்கு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னா, இல்லை நாளைக்கு எங்களுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி சந்திரசூட் ஃபார்ம் 17C ஆமாம்
விடுமுறைக்கு போயிட்டார். விடுமுறைக்கு போயிட்டு வந்ததுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, எல்லாம் தேர்தலெல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சு விட்டாங்க. எதுங்க பழைய கதையை பேசிவிட்டீங்க, அதான் தேர்தலே முடிஞ்சு போச்சு, சந்திரசூட் அவங்கள பற்றி விட்டு அமிச்சிட்டார். ஓகே. அதற்கப்புறம் கூட ஓட் ஃபார் டெமோக்ரஸின்ற ஒரு ஆர்கனைசேஷன், அதில் வந்து தீசா செல்வது, பரக்கல பிரபாகர், இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அன்பகத்தில் வந்து வாய்ஸ் ஆஃப் டி என்ற அமைப்பு சார்பாக நாங்கள் வந்து பரக்கல பிரபாகரை கூட்டிகிட்டு வந்து ஒரு மீட்டிங் நடத்தினோம். அதில் சொல்லப்பட்டது என்னென்னா 77 தொகுதிகளில் பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜெயித்திருக்குது. அந்த ஜெயித்த தொகுதிகளில் நீங்கள் வந்து அரசியல் காரணங்கள், அது அரசியல் நோக்கோட சஸ்பிஷன், சந்தேகம் அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, 3 நாளில் 80,000 பேரை சேரில் உட்கார வச்சு கூட எந்திரிக்க முடியாதுன்னு. அதே போல் இந்தந்த வாக்குச்சாவடிகளில் 1 மணி நேரத்தில் லட்சக்கணக்கான ஓட்டுகள் பதிவாகுது. அது ஃபிசிக்கலாகவே பாசிபிள் இல்லை. அந்த பெட்டியை தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்தா கூட நீங்கள் சும்மா தட்டிக்கிட்டே இருந்தால் கூட ஆகாது அப்படின்னு 77 தொகுதிகளை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சு தராங்க. இதையும் கண்டுக்கல. இதெல்லாம் விட பெரிய அபத்தம், ஆர்டிஐ பெட்டிஷன் போடுறாங்க. தேர்தல் ஆணையத்தில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், அதாவது வாக்கு சாவடியை பார்த்துக்கிட்டு வர ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், அவங்களோட தகவல்களை கொடுங்க அப்படின்னு ஆர்டிஐ போடுறாங்க. அவங்கள பற்றி தகவல்லாம் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். ரைட். அப்போ எலெக்ஷன் நடத்துது யார் என்னங்க, யாரோ 4 பேர் உதவின்னு வந்தாங்க, செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன விவரங்க கேட்டுக்கிட்டு இருக்கு. முகம் தெரியாத மனிதர்களின் நம்பிக்கையில் தானேங்க உலகமே இயங்கிட்டு இருக்கு. நம்பிக்கை தானே உலகத்தோட அச்சாணி அப்படிங்கிற லெவலில் தேர்தல் ஆணையம் ஒரு ரிப்ளை இல்லை. இந்த சுப்ரீம் கோர்ட் செயல்படுறது இசிஐக்கு மட்டும் தன்னிச்சையாக வந்து செயல்படுற மாதிரி தெரியுது. 2019 பூனம் பாண்டே போன்றவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ எலெக்ஷன் கமிஷன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சுப்ரீம் கோர்ட் ஏன் எப்படி செயல்படுது? அது எலெக்ஷன் கமிஷன்றது மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு போக்கு. அதில் எலெக்ஷன் கமிஷன் ஜாயின் பண்ணிடுது. செபி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்தன்பர்க் அறிக்கை வந்ததுக்கப்புறம் செபி வந்து அதானியை விசாரிக்கணும். செபி திருத்தம் ஏன் வந்து விதிகளை திருத்தம் செஞ்சுது, அதாவது ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்லேருந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட டீட்டெயிலை கொடுக்கணுன்ற விதியை ஏன் தளர்த்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் விசாரிக்க முடியாது. செபினாலும் விசாரிக்க மாட்டேன், இடினாலும் விசாரிக்க மாட்டீங்க, இசிஐனாலும் விசாரிக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு தான் விசாரிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் மக்கள் சார்பாக, இந்த அரசியலமைப்பு சாசனத்தின் சார்பாக, இல்லை பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாகலாம் நிற்க வேணாம், நீங்கள் உங்கள் பக்கமே நில்லுங்கன்ற சொல்கிறோம். ஏன்னா தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையரை சூஸ் பண்ணுறதுக்கு தலைமை நீதிபதியை வைக்கணுன்றத நீங்கள் தான் வந்து எழுதி கொடுத்தீங்க. அதே மாதிரி போயிட்டாங்க. அதையே அவங்க மாற்றிட்டு மோடி பரிந்துரைக்கிற ஒரு மினிஸ்டர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கணுன்ற ஒரு கமிட்டியை போட்டால் 2 பேர் நீங்களே மெஜாரிட்டி, இவரே இருக்கணுன்றத உட்கார வச்சுக்குவாங்க. இதுவே வந்து அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது. உங்களை அவமதிக்கிறது. நீங்கள் சொன்னதே அவங்க வந்து, ஏன்னா ஆர்.என். ரவி நீங்கள் சொன்னதை அவமதிச்சாருன்னு அவரை பிடிச்சி சாத்துனீங்கல்ல. அப்போ எதையே நீங்கள் வந்து மோடிக்கும் பண்ணியிருக்கணும், தலைமை தேர்தல் ஆணையருக்கும் பண்ணியிருக்கணும்ல. அப்போ சுப்ரீம் கோர்ட் தன்னோட சுயமரியாதையை இழக்கிற அளவுக்கு இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னும்போது அவங்க நம்ம நலனுக்காக வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து ஒரு 4 கேள்வி கேட்பாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் ஒரு இன்ட்ரிம் ஆர்டர், இப்போ எப்படி வக்ஃப் சட்டத்தில் வந்து நீங்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே போல் இங்கே ஒரு இடைக்கால தடை கொடுத்தா அந்த தடை இருக்கும் நேரத்தில் மக்களிடம் இந்த பிரச்சாரத்தை நாம் முன்னெடுக்க முடியும். ஓகே. குறிப்பாக நீ வந்து உனக்கு வந்து மாற்று மதத்தினர் மீது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அவங்களுக்கு உங்களுக்கு பல வாய்க்கா தகராறுகள் கூட இருக்கலாம். அது நியாயம் இல்லையா, அது ஜனநாயகம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கேள்வி கூட வச்சுப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்க மேலே இருக்கிற பகையை வச்சுக்கிட்டு நீ அவங்க பாதிக்கப்படுறத அனுமதிக்கிற அப்படின்னா நாளைக்கு அது உன்னையும் சேர்த்து தான் அடிக்கும். அப்போ இப்போ எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு நம்மளோட குடியுரிமையை இது பண்ணிக்குவோம், உறுதி செஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நீ வந்து இருக்கிற வாய்க்கா தகராறுலாம் செட்டில் பண்ணிக்க. இல்லை வந்து அது நியாயமாக இல்லையாங்கிற விவாதத்துக்கு அப்புறம் போவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படை ஜனநாயகத்தை மக்கள்கிட்ட கடத்த வேண்டிய தேவை இருக்குது. அதை தாண்டியே நம்ம இங்கே மத நல்லிணக்கம் ஆகட்டும், சாதிக்கு எதிரான மனநிலையை விதைக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இங்கே பூர்த்தி செய்யப்படாதனால தான் இவ்வளோ சிட்டிசனே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ யார் இந்தியன்றதை வந்து ஒரு கட்சி தீர்மானிக்குது. அது உனக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. இன்றைக்கி அந்த கட்சி உனக்கு பிடிச்சவனா இருக்கலாம், திமுக உனக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், அதிமுக பிடிக்காதவங்களா இருக்கலாம். ஆனால் இது அதிமுக, பாஜக, திமுக சார்ந்தது கிடையாது. நீ இந்த குடிமகனாக நான் தேர்ந்தெடுத்தவன் தான் ஆட்சியில் இருக்கணும். நீ திமுக ஓட்டு போறியா, நீ அதிமுக ஓட்டு போறியா, அவங்க தான் ஆட்சியில் இருக்கணும். 3ஆவதா ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் கலைச்சிவிட்டு உனக்கும் குடியுரிமையே கிடையாது, நான் ஒரு பங்கஜ் அகர்வால்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் உட்கார வைக்கிறேன்னு உனக்கு உகந்ததா? அது அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராகட்டும், எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், ஆனால் நீ தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். எவனோ வந்து உட்கார வைக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம்ல. மகாராஷ்டிராவில் தேர்தல் முறைக்கு முன்னாடியே அவங்க ஆட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு வந்ததை உச்சநீதிமன்றமே இது அரசியலமைப்புக்கு எதிரான கவர்மெண்ட்டுன்னு சொல்லிடுச்சு. ஆனாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி அது இசிஐ வழக்காகட்டும், இல்லை ஸ்டேட் பேங்க் எலக்ட்ரல் பாண்டு வழக்காகட்டும்,
ஆமாம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒத்துக்கும், ஆனால் நடவடிக்கை எதுவுமே எடுக்காது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தப்புன்னு ஒத்துக்கும்பா, உனக்கு அநீதி நடந்தால் தப்புன்னு ஒத்துக்கும், நடவடிக்கை எடுக்காதுப்பா. அப்போ தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்ப்பான்னு மக்கள் முன்னாடி நம்ம பிரச்சாரம் பண்ணணும். ஓகே, பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.